ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம தயிர் சாதம் செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். எம்மியாக இருக்கும். வாங்க. கடுகு போட்டுட்டேன், எண்ணெய் வெளிச்செண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுட்டேன், கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், சூடாகட்டும். மிளகு கொஞ்சம் வெடிச்சுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது நல்லாவே வதங்கணும். பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காகவே கொஞ்சம் லேசாக சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் சாதத்தில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா மல்லி இலையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் சாதத்தை வந்து நல்லா மசித்து வச்சுருக்கேன். நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இது தாளித்ததெல்லாம் எடுத்து அதில் கொட்டிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கணும். தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டுட்டு கொஞ்சம் காய்ச்சின பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பொமக்ரனேட் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இஞ்சி புளி வச்சு சாப்பிட்றோம், நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching.